வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு முக்கியமாக நாங்கள் பேச இருக்கிற விஷயம் என்னென்றால், ஒன்று இந்த ஒஸ்லோ உடன்படிக்கைக்கு என்ன நடந்தது, ஏன் ஒரு பலன் நழுவி பால்ல விழுகிற ஒரு தருவாயில அந்த உடன்படிக்கை மீறி மீண்டும் ஏன் யுத்தத்துக்கு விடுதலை புலிகள் சென்றார்கள் என்றது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு இந்த ஆயுத எழுத்து தொடர்பாக முல்லபதி அவர்கள் விமர்சனம் ஒன்று எழுதியிருக்கிறார். அது தொடர்பாகவும் சில விஷயங்களை நான் கேட்டு அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முதல்ல இப்ப எங்கள் மீதான விமர்சனங்கள் நிறையவே வருது. தேசம் குரல், தேசம் நெட், இது மாதிரி எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்கள் அல்ல. விடுதலை புலிகளை அதற்கு முதலிருந்தே கடுமையாக விமர்சித்து வருகிறவர்கள். இவ்வளவு மக்களையும் பலி கொடுத்து ஏன் விடுதலை புலிகளால ஒரு அரசியல் தீர்வுக்கு போகையிலே என்றது தமிழ் சமூகம் ஆக எங்களுக்கு அந்த விடுதலை புலிகள் மீது ஒரு கடினமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி இருக்கு. என்னால் இவ்வளவு அழிவையும் நாங்கள் சந்திச்சதுக்கு என்ன விலை என்றதுல. அதே போல விடுதலை புலிகளுக்குள்ளேயும் ஒரு விமர்சனம் நிச்சயமாக வரும். அவர்கள் வெளியிலே பேசாவிட்டாலும் என்னால் ஒரு அமைப்புக்காக தங்களுடைய வாழ்க்கையே முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் சிலர், 50,000க்கு மேற்பட்டவர்கள் தங்களை உயிரையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். பலருக்கு உயிரோடு இருப்பவர்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கையே இல்லை என்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில அவர்களுக்கும் ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனால் இந்த விமர்சனங்களை ஆரோக்கியமான பார்வையில நாங்கள் நோக்கணும். அண்மை காலமாக நாங்கள் முல்லமதி, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான வேர்கள் புலனாய்வு பிரிவினுடைய முக்கியஸ்தரான முல்லமதியோடு தான் இணைந்து கொள்கிறோம். இன்றைக்கு முல்லமதி, என்னுடைய இருக்கிற கேள்வி என்னென்றா, இன்றைக்கு விடுதலை புலிகள் பரப்பில் இருக்கிற பல தரப்பினரும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும், கருணா உட்பட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீது அதீத நம்பிக்கையை தான் இன்றைக்கு வரைக்கும் வெளியிட்டு வருகிறீங்க. அவர்கள் என்ன விமர்சனங்கள், ஆனால் உங்கள் எல்லாருக்குள்ளே நீங்கள் மற்றவரை விமர்சிக்கிறதும் அவமானப்படுத்துற போக்கொண்டும் இருக்குது. நானது விடுதலை புலிகள் சாராத ஆளாக இருக்கிறதால எனக்கு அதை புரிஞ்சு கொள்ள ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஏனென்றா, நீங்கள் பிரபாகரனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். எல்லாருமே பிரபாகரன் நல்ல தலைவர், புனிதமானவர் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் உங்களுக்குள்ள எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. நீங்கள் இப்ப எல்லாரும் பிரபாகரனை ஆதரிச்சா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளியில ஒன்றுபடுகிறீர்கள் தானே. அப்ப ஏன் நீங்கள் இன்னொருவர் மீது சேரடிக்கிற விமர்சனங்கள் வருகிறது? எனக்கு அது புரியல. வணக்கம் ஜெயபாலன். உங்களுடைய விமர்சனங்கள் ஆக்கபூர்வமாக இருக்கும் வரை அதை ஆதரிக்கின்றவர்களில் நானும் ஒருவன். இந்த விமர்சனங்கள் தொடர்பில் என்னுடைய புரிதல் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு மனிதனுடைய கையை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால், இப்பொழுது நான் என்னுடைய கையை இப்படி பிடிக்கிறேன் என்றால், இந்த கையின் இந்த பகுதியை மட்டும்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கே கொஞ்சம் அகலமாக இருக்கிறது, இங்கே மிகவும் ஒடுக்கமாக இருக்கிறது. இந்த பகுதியில் உங்களுக்கு தெரிகிற விடயத்தை அடிப்படையாக வைத்து உங்களுடைய கருத்துக்களை, விமர்சனங்களை நீங்கள் வைக்க போறீர்கள். இதே நேரம் இந்த கை இப்படி திரும்பும் போது ஒரு மிகப்பெரிய அகலமான பகுதியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கே இருந்து உங்களுக்கு ஒரு விமர்சனம் வரும். அதே நேரம் மற்ற பக்கமாக திருப்பும் பொழுது இங்கே பல ரேகைகள் ஓடுகின்றன, பல விஷயங்கள் இங்கே இருக்கின்றன, இடைவெளிகள் இருக்கின்றன, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. இயல்பாக இருக்க வேண்டிய உயரம் இல்லாமல் இந்த விரல் கட்டையாக இருக்கிறது. இங்கே ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கிறது என்றதும் உங்களுக்கு தெரியும். விமர்சனங்கள் என்றது இப்படித்தான் மனிதர்களுக்குள் உருவாகுகிறது. மனிதன் எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறான், சூழ்நிலைகளால் நிர்வகிக்கப்படுகிறான் என்பதுதான் தத்துவார்த்த ரீதியான உண்மை. இது திருக்குறள் முதல் இன்று வரை இருக்கிற அதிநவீன உளவியல் மேம்பாட்டு சித்தாந்தங்களிலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். விடுதலை புலிகள் மீதான விமர்சனங்கள் பல வகைப்பட்டவையாக இருக்கின்றன. அதில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருக்கின்றன, அதாவது உள்நோக்கம் கொண்ட விமர்சனங்கள் இருக்கின்றன, விரக்தியின் வெளிப்பாட்டு விமர்சனங்கள் இருக்கின்றன, எதிர்ப்பு மனநிலை விமர்சனங்கள் இருக்கின்றன. இவை எல்லாத்தையும் தான் நாங்கள் விமர்சனம் என்ற இதுக்குள்ள பார்க்கிறோம். உங்களுடைய கேள்வி, விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களை விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்பில் வைக்கிற விமர்சனங்களை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள். குறிப்பாக நான் நினைக்கிறேன், இந்த குறிப்பாக இவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பிரபாகரனை தலைவராகவும் ஒரு புனிதராகவும் ஏற்றுக்கொள்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்துமே அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று ஒரு நல்ல கேள்வி. தலைவர் என்றதை தலைவர் என்ற இடத்தில் நீங்கள் வைத்து பார்த்த பொழுது அவர் சரியாக இருக்கிறார் என்றதை இந்த போராளிகள் அனைவரும் உணர்ந்து கொள்கிறார். ஆனால் இயக்கத்தின் சில செயற்பாடுகளில் சில பிழைகள் இருந்திருக்கிறதாக, தவறுகள் இருந்திருக்கிறதாக, குற்றங்கள் இருந்திருக்கிறதாக இவர்கள் எண்ணுகிறார்கள். இவர்களுடைய பார்வை பரப்புகளில் இருந்து அதுங்களுக்கு தெரியும். உங்களுடைய காணொலி பதிவில் இருந்துதான் நான் ஆயுத எழுத்து தொடர்பான என்னுடைய விமர்சன கட்டுரையை நான் எழுதினேன். அது நீங்கள் அந்த புத்தகம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய விடயங்களில் இருந்து நான் சொல்லுகின்றேன். இது ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு புனைவு கட்டுரை. இப்ப புனைவு கதை தான் இது. இந்த புனைவு கதைக்கு ஒரு சில உண்மைகள் அல்லது சுவாரஸ்யமான கதைகளை சேர்த்துக் கொள்வதற்காக சில விடயங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். சில தரப்புகளின் தேவைக்காக சில விஷயங்களை அவர்கள் உண்மைப்படுத்துகின்றார்கள். அதுதான் இந்த ராஜீவ்காந்தியின் கொலை சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த ராஜீவ்காந்தியின் கொலை தொடர்பில் விடுதலை புலிகள் இயக்கம் என்ன சொன்னது, அவர்களுடைய நிலைப்பாடு அது உண்மையாக என்ன இருந்தது என்றதைத்தான் நாங்கள் இதுல புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர,
இந்த அப்படியான புத்தகங்கள் மூலம் சொல்லப்படுகிற கதைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரையலாம். ராஜீவ்காந்தியின் கொலை பற்றி பேசுவதென்றா அது ஒரு நீண்ட நேர பேச்சு, நாங்கள் அதை தவிர்த்துக் கொள்வோம். ஆனால் விடுதலை புலிகள் சொல்லுகிறார்கள் அது ஒரு துன்பியல் நாடகம். அதனால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி விடுகின்றேன். நீங்கள் இந்த ஆயுத எழுத்து 2 இந்த விடயத்தை பற்றி சொன்னதில் நான் அவருக்கு என்னுடைய எதிர்க்கத்தை பதிவு செய்ததற்கு நான் சொல்லுவேன். அதுல என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்களை விநியோகிக்கிற முகவர்களால் தான் ராஜீவ்காந்தியின் கொலைக்கான திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டு அது விடுதலை புலிகளால் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்ப விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் தேவை, அந்த ஆயுதத்தை யாராவது வழங்குவதாக சொன்னால் அவர்களை சந்தித்து அந்த ஆயுதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த சிவராஜன் ஹைஜெக் பண்ணப்பட்டு இந்த கொலையில் அவர் ஈடுபடுத்தப்பட்டதன் விளைவாக அவருடன் இருந்த போராளிகளை பயன்படுத்தி அதை செய்திருக்கிறார் என்றுதான் நான் அறிந்த அளவில் ஒரு சரியான தகவல். ஏனென்றால் எனக்கு நம்பகத்தன்மை உள்ள முக்கியமான போராளிகள் எங்களுக்கு சொன்ன கதையப்பா, உதுக்கும் எங்களுக்கு நேரடி சம்பந்தம் ஒன்றும் இல்லையா, எங்கிற படிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அதனால நாங்கள் இதை துன்பியல் வரலாறு என்றுதான் சொல்ல முடியும், இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப கத்தியை யார் கையில் எடுக்கிறானோ அவன் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி விடுகிறான். ஆனால் கத்தியின் சொந்தக்காரன் யாரோ அவனே கொலை குற்றவாளியாகிறான் என்ற நிலைமையில சிக்கல் இருக்கு. ஆனா இந்தியாவுக்கும் நடந்தது எல்லாம் தெரியும், உண்மை தெரியும். ஆகவே அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்வார்கள். அரசியலுக்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை தான் அவர்கள் சொன்னார்கள். மற்றும் அதே நேரத்தில் இந்திய தரப்புகள் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி சொன்னா, உண்மையிலேயே விடுதலை புலிகள் இந்த கொலையில் நேரடியாக சம்பந்தப்படவில்லை என்றால் அவர்கள் நேரடியாக வழக்கை எதிர்கொண்டு இந்த வழக்குக்கு ஒரு முடிவை கட்டிவிட்டு விட்டால் இந்த பிரச்சனை முடிஞ்சு போடும் என்று சொல்றார்கள். ஆகவே இந்த இன்றைக்கிளை புத்தகத்தில் எழுதுவதற்கு உண்மையான காரணம் என்னென்றால் ஜெயபாலன், தமிழர்களுடைய இன்றைய இல்லை உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய அரசியல் முற்று முழுதாக சிதைத்தளிக்கப்பட்டு விட்டார். தமிழர்களின் மிக மூத்த அரசியல் கட்சியாகவும் சுயாட்சி கட்சியாகவும் கருதப்பட்ட தமிழரசு கட்சி முற்றாக உடைத்து நிர்மூலம் செய்யப்பட்டு விட்டார். அடுத்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு எத்தனை வீதம் வாக்களிப்பார்கள் என்றதை கேள்விக்குரிய இடத்துக்கு வந்து விட்டது. அதே வேளையில் அந்த தமிழர் அரசியலை சீர் செய்யக்கூடிய எந்த ஒரு தரப்புகளும் சக்திகளும் இன்றைக்கு வடகிழக்கில் இல்லை என்ற அந்த நிலையில் தமிழர் அரசியலை சிங்கள தேசியவாதம் முற்றுமுழுதாக பல்வேறு வகையில் தோற்கடித்து விட்டது. விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய ரத்தம் சிந்திய அரசியலையும் தோற்கடித்து, அதற்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கம் ஜனநாயக வழிக்கு வந்து போராட முற்பட்ட போது நாங்கள் வைத்த திலீபன் வழியில் வருகிறோம் என்ற அந்த கோஷத்துடனான அரசியலையும் சைக்கிள் முன்னணி பறைத்து எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி நாசமாக்கி போட்டார்கள். இந்த நிலையில் தான் இந்த தமிழர்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த சர்வதேச பயங்கரவாத முறியடிப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய இந்த ரோகான் குணத்திலக இவர்களால் இதுல முக்கியமானவர். இவர்கள் மற்றது இந்திய இலங்கை தரப்புகள் இவர்கள் எல்லோரும் கூடி என்ன யோசிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், புலிகளை அழித்து இன்றைக்கு தமிழர்களை இந்த நிலைக்கு கொண்டு போனதனுடைய பெரும் பழியை தாங்கள் சுமப்பதிலிருந்து அதை புலிகளின் தலையில் போட்டு பிணத்தின் மீது குற்றச்சாட்டை சொல்லி நீதிமன்றத்தில் இருந்து வழக்கை மூடி விடுவது போல விடுதலை புலிகளின் மீது குற்றச்சாட்டை நிறுத்துவதற்காக தான் இப்படியான புத்தகங்களை இவர்கள் எழுதுகிறார்கள் என்றதோடு நான் இந்த விமர்சனங்களுக்கு அவர்களும் என்னன்னா நீங்கள் சொன்ன அதே கைதான், நீங்கள் எப்படி பாக்குறீங்கள் என்றதுதான், நீங்கள் உங்களோட பார்வையே சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் இப்ப இந்திய விடுதலை புலிகளுக்கு நிகழ்ந்த இந்த நிலைமையை பார்க்கின்ற பொழுது அந்த கட்டத்துக்கு பிறகுதான் அவர்கள் முற்று முழுதாக அழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இப்ப அதுல உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லிக்கிறீர்கள், அவர்கள் இன்னொரு பக்கத்தை சொல்றார்கள். ஆனா நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக கட்டாயமாக இவ்வாறான புத்தகங்களை வாசிச்சு அதுல இருந்து விமர்சனங்களை வைக்கிறது கூட ஆரோக்கியமாக இருக்கும் என்று இந்த விஷயங்கள்ல இன்னொன்று சொல்லப்படுது. நீங்கள் இந்த டென்சில் கொப்பை கடுவா அவை அராலியில வச்சுதான் நினைக்கிறேன் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று. அவர் கொல்லப்பட்டதுக்கு விடுதலை புலிகள்ல சிலருக்கு ஒரு 3 பேருக்கிட்ட விருதுகளும் வழங்கப்பட்டது நினைக்கிறேன். அப்படியா இருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த தாக்குதல் விடுதலை புலிகளால மேற்கொள்ளப்படையில்லை என்றும், இது அன்றைய காலகட்டத்துல பிரேமதாசா தனக்கு போட்டியாளராக வரக்கூடிய டென்சில் கொப்பை கடுவாவை அவர்களுடைய வாகனத்துக்குள்ளேயே கொண்டு வைத்துத்தான் அது கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அது உண்மையிலேயே அது விடுதலை புலிகளுடைய தாக்குதல் அல்ல என்று. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பிரேமதாசா அந்த நேரம் உப்பாலியை காணாமல் செய்தார். சில தாக்குதல்களை பிரேமதாசா தனது ஆட்களை கொண்டு செய்திருக்கிறார். அதே மாதிரிதான் கொப்பை கடுவாவுடைய தாக்குதலும் சொல்லப்படுது. ஆனா விடுதலை புலிகள் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் ரஜினிகாந்தின் கொலையை அப்படி விடுதலை புலிகள் செய்ததாக சொல்றீர்கள், ஆனா உண்மையிலேயே டென்சில் கொப்பை கடுவாவுடைய கொலைதான் அப்படி நடந்ததாக சொல்லப்படுது. என்ன அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது அந்த கால பகுதியில் நாங்கள் அறிந்த விடயம், ஆழ ஊடுருவும் விடுதலை புலிகளினுடைய ஒரு தாக்குதல் அணி அமுக்க வெடியை, அந்த ஹெலிகாப்டர் வந்திறங்கி இவர்கள் வாகனத்தில் செல்லுகிற அந்த இடத்தில் அமுக்க வெடியை வைத்ததன் ஊடாகத்தான்
அந்த தாக்குதல்ல இவர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரம் விடுதலை புலிகளுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இலங்கை அரச படைகளுடைய நடவடிக்கைகள் தொடர்பில், அவர்களுடைய பயணங்கள் தொடர்பில் எல்லாம் முன்கூட்டியே கிடைக்கக்கூடியதாக இருந்ததாலே இந்த அராலித்துறையில் கொபேகடுவா மீதான தாக்குதல் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் விடுதலை புலிகளுக்கு இருந்தது. என்று சொல்லி சொன்னா, அந்த கொபேகடுவா கிளிநொச்சியில இருந்து புலிகளால அழிக்கப்பட வேண்டிய ஒரு இலக்காக கருதப்பட்டவர் அவர். மற்றது ஜனக பெரேரா, மற்றது காமினி கெட்டியாராச்சி, இப்படி ஒரு பல இராணுவ தளபதிகள் இலங்கை படைகளின் மிக மூர்க்கத்தனமாக தமிழினத்தை கருவறுக்கின்ற தமிழர்களை ஈவிரக்கம் இல்லாமல் அழிக்கின்ற வேலைகளில் ஈடுபட்டவர். இந்த டென்சில் கொபேகடுவா பொறுத்தவரையில இந்த கொபேகடுவா கிளிநொச்சி அதிரடிப்படை போலீஸ் அதிகாரியாக இருந்த பொழுதுதான் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் இயக்க போராளிகள் மீது ஒரு தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து தான் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் இந்த வெடிகுண்டு தாக்குதலை 85ஆம் ஆண்டு அந்த அதிரடிப்படைக்கு எதிராக நடத்தினார். அது துரதிருஷ்டவசமாக அவருடைய பிளான் பி இல்லாம போனதாலே அவர்கள் தப்பியிருந்தார்கள். இது விடுதலை புலிகளும் செய்திருக்கலாம், அல்லது இவ்வாறான தாக்குதல்களை இலங்கை அரச மட்டத்திலோ அல்லது இலங்கை இராணுவத்துக்குள்ளாலோ நிகழ்ந்திருந்தால் இதை தங்களுக்கு அரசியல் லாபமாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி சொன்னால் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் அதை உரிமை கோருவதில் தப்பும் இல்லை. இரண்டாவது எதிரிகள்லாம் அதில் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வகையில இது இளைஞர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும், மக்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். தங்களுடைய எதிரிகளை புலிகள் அளிக்கிறார்கள் என்ற வகையில் அவர்கள் அதை பிரச்சாரமாக்குறது தவறும் இல்லை. எது உண்மை எது அதுல தவறுன்னு சொல்லல. என்னால பிரித்தானியாவில இருந்து சென்ற ஆய்வாளர்கள் அந்த குண்டு உண்மையிலேயே நிலத்துக்கு கீழே வைக்கல, அந்த அமுக்க வெடி அல்ல, அது வாகனத்திலேயே பொருத்தப்பட்ட குண்டுதான் வெடிச்சதாகத்தான் அந்த பரிசோதனைகள். வாகனத்துக்கு உள்ள வெடித்திருந்தால் அந்த வெடிப்பு வேற விதமாக வாகனத்தை சிதைத்திருக்கும், அங்குள்ளவர்களை அழித்திருக்கும். அமுக்க வெடி வெடித்திருந்தால் அது வேற விதமான அதை வச்சுக்கொண்டுதான் அவர்கள் அந்த முடிவுக்கு வாரார்கள். அந்த ஆய்வுகளின்படி அது குண்டு வாகனத்துக்கு உள்ளதான் இருந்தது என்று சொல்லி சொன்னால் விடுதலை புலிகள் இயக்கம் வாகனத்துக்கு உள்ளதாங்கள் குண்டு வச்சதாக அறிவிச்சதாக எனக்கு தெரியாது. அவர்கள் அமுக்க வழியாக வச்சுதான் சொல்றாரு. அப்படி என்று சொல்லி சொன்னால் வாகனம் குண்டு உள்ளுக்கிருந்து வெடித்ததுதான் உண்மை என்று சொல்லி சொன்னால் அது விடுதலை புலிகள் அரசியலுக்காக அந்த தாக்குதலை தங்களுடையதாக உரிமை கொண்டு ஒருவருக்கான வாய்ப்புகள் இருந்தது. இது ஒரு அரசியல் ஒரு பக்கம். அதை பிள்ளை என்றோ சரி என்று நாங்கள் சொல்ல முடியாது. மற்றது இன்னது ரஜீவ்காந்தியின் படுகொலையில ரஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கவிஞர் காசி ஆனந்தன் போய் அவரை சந்திச்சதாக. அவர் போன அதே காலகட்டத்துல அர்ஜுனா சிற்றம்பலம் என்ற பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு சிட்டி பேங்கர், சர்வதேச இதுல பணப்பரிமாற்றத்துல பெயர் போன ஒருவர், அவர் மிக முக்கியமான லண்டனின் முக்கியமான ஒரு ஆளா இருந்திருக்கிறார். அவரோட தளபதி கிட்டுவுக்கு தொடர்பு ஏற்பட்டு ரஜீவ்காந்தியை அவர் சந்திச்சும் இருக்கிறார். அப்ப இதன் மூலமாக ரஜீவ்காந்திக்கு ஒரு மயக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது, விடுதலை புலிகள் தாக்குதல் இலக்கில அவர் இல்லை என்று. அது சம்பந்தமா நீங்கள் ஏதாவது இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி காசி ஆனந்தனை சந்திச்சது எல்லாமே ரஜீவ்காந்திக்கு ஒரு பிம்பம் வழங்கப்படுகிறது, நீங்கள் எங்கிட்ட தாக்குதல் இலக்கில இல்லை என்று. அப்படி கவிஞர் காசி ஆனந்தனை சந்தித்தது ராஜீவ்காந்தி அவர்கள் அவரை அழைத்து சந்தித்தார். அதாவது இந்த தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் இந்த ஈழ பிரச்சனையில் தான் தனது அரசு கடந்த காலத்தில் செய்த தவறுகள் அல்லது தங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு தாங்கள் ஒரு சரியான தீர்வை வழங்குவதாகவும் இந்த பிரச்சனை பற்றி ஒரு சரியான புரிதல் தனக்கு ஏற்பட்டிருப்பதாகவும், கண்டிப்பாக இம்முறை நான் ஆட்சிக்கு வந்தால் நான் நிச்சயமாக வடகிழக்கை நிரந்தரமாக இணைத்து உங்களுக்கு, அதாவது இந்திய அமைதிப்படைகளை வெளியேற்றும் போது இலங்கை அரசு பிரேமதாச அரசு ஒரு அதிகப்பட்ட தீர்வை உங்களுக்கு வழங்குவதாக சொல்லித்தான் இந்த பேச்சுவார்த்தை அழைத்திருப்பார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையே தரலாம் என்று சொன்னா அவர்கிட்ட போக வேண்டிய தேவை இல்லை தான். அதை நோக்கி இந்த பேச்சுவார்த்தையை தான் நகர்த்தி உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை நான் பெற்றுத் தருவேன் என்ற விடயத்தை இயக்கத்துக்கு அறிவிக்கும்படிதான் அவர் கூப்பிட்டு காசியானந்தனுக்கு சொல்லி, காசியானந்தன் இதை குண்டு சாந்தனுக்கு தகவலை அறிவித்து விட்டார் என்று நாங்கள் அறிகிறோம். என்று அப்பொழுது அங்கே செயற்பட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்தது குண்டுசாந்தன். குண்டுசாந்தனை இந்த கார்த்திகேயன் குழு கைது செய்ய சென்ற பொழுது, அந்த சிறப்பு காவல்துறை பிரிவினர் கைது செய்ய சென்ற பொழுது அவர் மிகவும் சாதாரணமாக அவர்களுடைய நேர்காணலில் அவர் அந்த சுட்டவர்களை சொல்லியிருக்கிறார். தாங்கள் சென்று ஜன்னலை தட்டிய பொழுது அவர் சாவகாசமாக நான் சேட்டு போட்டு கொண்டு வாரேன் என்று சொல்லி சேட்டு போட போனதாகவும் ஓடி விடுவார் என்று தாங்கள் சுட்டு விட்டோம் என்று சொல்லியும் ஒருவர் சொல்றார். மற்றவர் சொல்றார் இல்லை, அவரை சுட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லி தான் தங்களுக்கு உத்தரவு. இதை நான் வேறொரு விஷயத்தோட உங்களுக்கு உடன்படுத்தி இன்றைக்கு இன்னொரு உண்மையை நான் உடைத்து விடுகின்றேன். இந்த அமரலிங்கத்தின் மீதான தாக்குதல், இப்ப விடுதலை புலிகள் இயக்கத்தின் புலனாய்வு பிரிவில் இருந்தவர் தமிழீழ புலனாய்வுத்துறை, அதாவது பொட்டம்மானுக்கு கீழே இந்த புலனாய்வு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து இயக்கத்தில் விட்டு பேசுறேன். இந்த காலத்தில் நான் இந்திய ராணுவத்தின் சிறைக்கு இருந்ததாலே அந்த உண்மை சம்பவங்கள் எனக்கு தெரியாது, நான் அறிஞ்ச கதை தான். இவர் கனடாவில் உள்ள தனது காதலியை திருமணம் செய்து கொண்டு சாதாரண வாழ்க்கைக்குள் போவதற்கு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு பிற்காலத்தில் ஆதரவாளர்கள்
கூறிக்கொண்டு கொழும்பில் நிற்கிறார் விஷயம். இப்பதான் இந்த அமரலிங்கத்தின் அலிகேஷன் வருது. அமரலிங்கம் இந்தியாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். விடுதலை புலிகளிடம் மட்டும் தீர்வு வழங்க முடியாது, ஏனைய இயக்கங்களையும் தமிழரசு கட்சியையும் தமிழர் விடுதலை கூட்டணியையும் இணைத்து தான் இந்த தீர்வை வழங்க வேண்டும். ஏனென்றால் விடுதலை புலிகள் உடன் பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தை கடந்து காவல்துறைக்கு வடகிழக்கில் இருந்து இளைஞர்கள் ஜோதிகளை இணைத்துக் கொள்கின்ற ஒரு முயற்சி வரை வந்துட்டு, அப்ப ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்ற இடத்தை நோக்கி விடுதலை புலிகள் வந்து விட்டார்கள். ஆகவே இந்த அறையில் இருந்து நாங்கள் ஓரங்கட்டப்பட போகிறோம் என்று மற்றவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இவர் எழுதிய கடிதம் தான் இவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகிறது. வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைக்கிற வேலையை செய்கிறார் அமிர்தலிங்கம் என்ற கோபத்தில் தான் தலைவர் பிரபாகரன், பொட்டம்மான் போன்ற போராளிகள் இவரை அழித்து விட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். ஆனால் மாத்தியா இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அவரோட பேசுவோம் என்று சொல்றார். அப்படி பேசுவதற்கு இவர் விசுவை அனுப்புகிறார். ஆனால் அதே வேளையில் அறிவு என்று இன்னொரு போராளியும் இவருடன் செல்கிறார். அந்த அறிவு பொட்டம்மான் தரப்பாலே அனுப்பி வைக்கப்பட்டவர் என்றும் சொல்லப்படுகிறது. எனக்கு அது சரியான தகவல் தெரியாது. அப்பொழுது அங்கே பேசி கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அறிவுதான் அமிர்தலிங்கத்தை சொல்றார். தம்பி சுடாதேங்க கொண்டு குறுக்கே வந்ததனால் தான் சிவசம்பரத்துக்கு துப்பாக்கி சன்னம் பாஞ்சு அவர் மருத்துவமனைக்கு போறார். இதுதான் அதுல கூட நடந்தது. இப்படியான சம்பவங்கள் பல சூழ்நிலைகளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இல்லை என்று சொல்ல முடியாது. இல்ல அதான் என்ன, ரஜினிகாந்திக்கு ஒரு போலி நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு சித்தம்பலம் போனது போல இவர்களுடைய விஷயத்துல, அமுதலிங்கத்துடைய விஷயத்துல யோகேஸ்வரனோட இவர்கள் ஏற்கனவே கதைத்து ஆயுதங்களோட அவர்களை அனுமதிக்கிறது. அதாவது நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம் என்ற நம்பிக்கை வழங்கப்பட்டுதான் இவர்கள் ஆயுதங்களோடு அனுமதிக்கப்பட்டார்கள் இல்லையா? சரி, அப்படி இருக்கலாமோ? அமர்லிங்கமாக இந்த போலி நம்பிக்கையை வழங்கித்தான் இந்த படுகொலைகள் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. அது ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்கணும். நாங்கள் அதை கடந்து போவோம். இந்த ராஜீவ் காந்தியினுடைய கொலை தொடர்பில் பல்வேறு விதமான கதைகளை கதைக்கிறார்கள். உண்மையிலேயே அது நோர்த் இந்தியாவில் வச்சு கொலை செய்வதற்கு ஒரு திட்டம் இருந்தது என்றும், பிறகு அது இங்கே ஆந்திரா மற்ற பகுதிகளில் நடத்த இருந்தது என்றும், பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே அதை வச்சு நடத்தி விட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு விடயத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஒரு சர்வதேச அரசியலும் இந்திய அமைதிப்படைகள் ஏன் இலங்கைக்குள் வந்தார்கள் என்பதும், பிராந்திய அரசியலில் இந்தியாவின் நிலைப்பாடும், எப்படி இந்தியாவுடைய நிலைப்பாடு ஆயுத போராட்டத்துக்கு எதிராக மாறியது என்பதும் உண்மையிலேயே 98ஆம் ஆண்டு MS உதயமூர்த்தி அவர்கள் அந்த நடந்த சம்பவத்தை பற்றி எனக்கூடாக விளங்கி பல தடவை சொல்லிக்கிறீங்களா? அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா எல்லாரும் சொல்லிடும் என்னன்னா, சில விடயங்கள் இந்திரா காந்தி கூட ஒருபோதும் தமிழீழத்தை பிரித்து தர தயாரா இருக்கீர்கள் என்றுதான் அது சொல்லப்படுது. இல்ல விடுதலை புலிகள் ஒரு தவறான அமிர்தலிங்கத்தை கொல்றதுக்கான ஒரு காரணமாக அதை கட்டமைக்கணும் போல. இல்ல அது அமிர்தலிங்கம் கொல்லப்பட்டது 89. ஆனால் எங்களுக்கு இந்த தகவல் தெரியுது 98. MS உதயமூர்த்தி அவர் கற்பனையில இந்த கதையை எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதை நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கற்பனை கதை எழுதி இந்த ஆயுத எழுத்து 2 போல உங்களுக்கு நான் கதை சொல்ல வேண்டிய தேவையில்லை கிடையாது. சில புத்தகங்கள் வாங்குவதற்கும் சில புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்கும் MS உதயமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அங்கதான் அந்த சந்தர்ப்பத்துல அவர் சொல்றார். அதாவது அது நிறுவப்பட்ட உண்மை. ஏனென்றால் அப்ப இந்திய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தது R. வெங்கட்ராமன். இவர் ஒரு தமிழ்நாட்டு நிலைப்பாடுகளை நன்கு அறிந்தவர். அவர் ஒரு இந்திய தேசியவாதி. அதாவது இந்திரா காந்தி திடுதிடம்னு போய் பாராளுமன்றத்தில் இலங்கையில் நடப்பது ஒரு இனப்படுகொலை என்று அறிவித்ததன் பின்னணியில தமிழர்களுடைய அந்த எல்லைகளில் ராணுவத்தை நிறுத்துறதுக்கு தயாராக இருங்கோன்னு சொல்லி வெங்கட்ராமனுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில இலங்கையின் நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர் அமரலிங்கத்தை தான் சந்திக்க வேண்டியிருந்தது. அமரலிங்கத்தை கூப்பிட்டு கலைத்த பொழுது அமரலிங்கம் அதை விஷமத்தனமாக செய்தார், பிள்ளைன்னு செய்தார் என்று நான் சொல்ல வரவில்லை. அமரலிங்கம் அப்பொழுது வெங்கட்ராமனுக்கு சொன்ன கதை என்று சொன்னால், நாங்கள் தனிநாடு கோரவில்லை, நாங்கள் சுயாட்சியைத்தான் கோருகிறோம். அதே வேளையிலே திரும்ப பெற முடியாத அதிகாரங்கள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றால் இலங்கையின் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை சிங்களவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்ப வேணும் என்றாலும் இன்றைக்கு தாரது நாளைக்கு பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனபடியால் வெங்கட்ராமன் அவர்களை எங்களுக்கு திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் கூடிய சுயாட்சியை நீங்கள் பெற்றுத்தாருங்கள். இது ஒரு சிறிய தீவு. தமிழர்களில் பணக்காரர்கள், புத்திஜீவிகள் இவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் தென்னிலங்கையில் வாழுகிறார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டதாக MS உதயமூர்த்தி எனக்கு சொன்னார். அதெல்லாம் பொய் அல்ல. அப்ப அதனால அந்த சம்பாஷணை நடந்தது உண்மை. ஆனால் திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் கூடிய ஒரு சுயாட்சியை இந்தியாவால் ஈழத்துக்கு பரிந்துரைக்க முடியாது. அதை விட தமிழ்நாட்டை பெற்றுக் கொடுக்கலாம். அங்க இனப்படுகொலைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்றால் அப்படிதான் பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது. ஆனால் வங்காளதேசத்தை பிரித்த இந்தியா இலங்கையை பிரிக்காது என்ற கதையை வங்கம் தந்த பாலம் என்ற புத்தகத்தில் சந்ததியார் எழுதியிருக்கிறார், நான் படித்திருக்கிறேன். ஏன் வங்காளதேசத்தை இந்தியா பிரித்ததென்றும் ஈழத்தை ஏன் இந்தியா பிரிக்காதென்றும், இந்திய படைகள் ஈழத்துக்கு வந்தால் அது எப்படியான பாதிப்பை, கலாச்சார சிதைவுகளை, சமூக பிறழ்வுகளை அது ஏற்படுத்தும் என்றும், இந்திய படைகள் பெருந்தொகையாக இங்கு வரும் பொழுது அவர்கள் என்னென்ன அநியாயங்கள் செய்வார்கள் என்றதையும்
போராட்ட இயக்கங்களுக்கு சுட்டிக்காட்டும் வகையில் சந்ததியார் எழுதியிருந்தார். இதில் சந்ததியார் எழுதிய வங்கம் வந்த பாடம் திரிவுபடுத்தப்பட்ட தொகுப்புகள் வெளிவந்தது. அது இந்திய அரசால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது எனக்கு சந்ததியாரே நேரில் சொல்லியிருக்கிறார். இந்த புத்தகம் தான் நான் எழுதுறது. நீங்கள் வேற வங்கம் தந்த பாடம் கொண்டு வேறு சில புத்தகங்களையும் படிப்பீர்கள், அதுக்கு மேலும் சம்பந்தம் இல்லை. அதுல சில திரிக்கப்பட்ட வசனங்களோட இந்தியாவே வெளியிட்டிருக்கிறது, இந்திய தரப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் என்று சந்ததியாரே எனக்கு சொல்லி இருக்கிறேன். அப்படியே ஒரு சின்ன திருத்தம் வங்கம் தந்த பாடம் ஆங்கிலத்தில் எழுதின கட்டுரை தமிழ்ல பிரசுரிக்கப்பட்டது. அது சந்ததியார் எழுதையில, ஆனால் அந்த தமிழ் ஆக்கத்தை இவர்கள் பிரசுரிச்சிருக்கார்கள். அவ்வளவுதான். அது இவர் சின்ன புத்தகம். அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையினுடைய தமிழாக்கம். அதை சந்ததியார் எழுதியில, ஆனா சந்ததியார் தான் அதை பிரசுரிச்சவர். இல்ல அந்த புத்தகத்திலேயே எழுதியிருக்கு வங்கம் தந்த பாடம். அது சந்ததியார் பேரே இருக்கு. அதுலயே இல்ல, சந்ததியார் பிரசுரிச்சிருக்கலாம், ஆனா சந்ததியார் அதை எழுதியில. என்ன அந்த குழப்பமான செய்தியை நான் அறிஞ்சிருக்கேன். ஆனா இது எனக்கு இன்னொரு நபர் சொல்லவில்லை. நேரடியாக சந்ததியாரே தன்னுடைய கையால் இந்த புத்தகத்தை தந்தை எனக்கு மருதனாவுடன் சந்தியில வச்சு அந்த புத்தகத்தை எனக்கு தரும்பொழுது, இந்த புத்தகத்தை படியுங்கள், தமிழீழ போராட்டத்தின் எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கு, நீங்கள் படிக்கக்கூடியபடியே இந்த இயக்கங்கள்ல போய் வாழ்க்கையை பலதாக்கி போடாதீங்கன்னு சொல்லி அவருக்கு என்ன யாருன்னு தெரியாமல் சொல்லி தந்த புத்தகம். சோ அதனாலே அவர் அந்த கட்டுரையை தழுவிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. இப்ப என்னென்றால் இந்த அதுல இருந்து நாங்கள் பார்த்தோம்னால் அதுக்கு பிறகு எங்களுடைய இந்த ஒஸ்லோ உடன்படிக்கை, இப்ப ஒஸ்லோ உடன்படிக்கைக்கு பிறகுதான் அந்த போயிட்டு வந்துதான் கருணாவுடைய பிளவும் நடைபெறுகிறது. தன்னுடைய பிளவுல கூட கருணா பிரபாகரனோட எந்த பிரச்சனையும் இருக்கிறதாக சொல்லல, ஏனைய தலைவர்களோட தான் தனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். ஒஸ்லோ உடன்படிக்கை, அந்த உள்ளக சுயநிர்ணய உரிமை, அந்த உடன்படிக்கை கிட்டத்தட்ட ஒரு மிகவும் ஆத்திரமான அதாவது நீலத்திருச்செல்வத்துடைய தீர்வு பொதிக்கு அடுத்ததாக இது ஒரு முக்கியமான உடன்படிக்கையாக கருதப்பட்டது. விடுதலை புலிகளுக்கு நிறைய அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா விடுதலை புலிகள் அதை குழப்புறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால், ராஜீவ்காந்தியுடைய படுகொலையில இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதால ஒஸ்லோ உடன்படிக்கையில இவர்கள் கையெழுத்திட்டு அந்த சமாதானத்துக்கு போனால் கூட பிரபாகரனையும் பொட்டம்மானையும் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டி வரும். அதனாலதான் இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையும் கைவிடப்பட்டது என்று சொல்லப்படுது. பிரபாகரன் அதை மீறி யுத்தத்துக்கு போனார் என்று சொல்லப்படுது. இதே என்னென்று நீங்கள் இது என்னை பொறுத்தவரையில் விடுதலை புலிகள் இயக்கத்தை நன்கு அறிந்தவனாக தலைவர் பிரபாகரனையோ அல்லது பொட்டம்மான் போன்ற போராளிகளையோ உணர்வு ரீதியாகவும் இயக்க சித்தாந்த ரீதியாகவும் தெரிந்து கொண்டவன் என்ற அடிப்படையில் தமிழீழ மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கமாக இருந்தால் நாங்கள் நஞ்சையும் அருந்தி உயிர் விடுவதற்கு சித்தமாக இருக்கிறவர்கள் என்றுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. அப்ப இந்த ராஜீவ்காந்தியின் கொலை, அதனுடைய சம்பந்தப்பட்ட விடயங்கள் எங்கள் தலைவர் பிரபாகரனுக்கோ அல்லது பொட்டம்மானுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதுக்காக அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்பவில்லை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, பிரேமதாசாவின் பேச்சுவார்த்தை காலத்தில் ஒரு நிரந்தர தீர்வை எட்டிவிட முடியும் என்று நம்பித்தான் இலங்கையினுடைய 6வது திருத்த சட்டத்துக்கு உள்ளே ஒரு அரசியல் கட்சியை பதிந்து தங்களுடைய பிரதி தலைவரை அதுக்கு தலைவராக போட்டு விடுதலை புலிகள் இயக்கம் பிரேமதாசாவோடு பேசினார்கள். ஆனால் பிரேமதாசா தங்களுக்கு முதுகில் குத்தி விட்டதாக, நம்பிக்கை துரோகம் செய்து விட்டதாக, இந்தியாவோடு தங்களை பெரும் பகைக்குள் தள்ளிவிட்டதாக, இந்தியாவிடமிருந்து தங்களை அந்நியப்படுத்தி விட்டதாக எல்லாம் கோவப்பட்டுத்தான் அவர்கள் பிரேமதாசாவை அவர்கள் படுகொலை செய்திருந்தார்கள். ஆகவே தங்களுடைய சாவுகளை கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தைகள் அவர்கள் குழப்பினார்கள் என்பது பொய். உண்மையில் நடந்த சில சம்பவங்களை நாங்கள் இப்பொழுது இப்படியான காலகட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒஸ்லோ உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே எந்த முடிவையும் இந்த பேச்சுவார்த்தை குழுவினரால் எடுக்க முடியாது. என்றால் இவர்கள் பேசுவார்கள், ஏதாவது முடிவெடுக்கணும் என்றால் தலைவருடன் நேரடியா பேச வேண்டும். அப்ப சில விடயங்களை தொலைபேசிகள் கூட பேசலாம், சில விஷயங்கள் விவாதிக்க வேண்டிய விடயம் என்றால் நேரதான் போகணும். அப்ப பேச்சுவார்த்தையில் இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை 2 தரப்பும், அதாவது நடுநிலையாளர்களும் இலங்கை அரசாங்கமும் முன்வைக்கலாம். வேணுமென்றால் அவர்களுடைய தலைவரோடு சந்திச்சு மத்திய குழுவிலோ அல்லது இயக்கத்தோடு கலந்து ஆலோசித்து தலைவர்கள் முடிவுகளை அறிவிக்கலாம். இவர்கள் ஒரு விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக பேச வந்தவர்களே தவிர இவர்கள் விடுதலை புலிகளின் தலைமையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த தனி மனிதர்கள் அல்ல. ஆனால் அங்கே முன்வைக்கப்பட்ட சில வாத பிரதிவாதங்கள் அல்லது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக கருணா இதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து வைக்கும்படி பாலசிங்கம் அவர்களுக்கு கூறியதன் அடிப்படையில் அங்க கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தால் அந்த கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி அதிலிருந்து வெளியேறி போய் போராட்டத்தை தொடர்றதெல்லாம் விடுதலை புலிகளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. விடுதலை புலிகள் இயக்கோ அல்ல தமிழீழ மக்களுக்கோ நீதியான ஒரு தீர்வு வழங்கப்படாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டு
இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு அப்பால ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு வழங்கப்படாது என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தையில் இருந்து வெளியேறி சென்றிருக்க முடியும். ஆனால் நாங்கள் அறிகிறதன்படி இங்கே நடந்தது என்று சொல்லி சொன்னால், இந்த மதியுரைஞர் பாலசிங்கத்தினுடைய இடத்தை பிடிப்பதற்கு பலர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில். அதுல தராக்கி சிவராமுடைய பேரை சொல்லுகிறார்கள், மற்றது ஜெயச்சந்திரன் என்ற இந்த தமிழ்நெட் நடத்துகிற ஜெயாவை சொல்லுகிறார்கள், ருத்ரகுமாருடைய பேரை வேறு சிலருடைய பேர்களை இவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியத்தக்கதா இந்த சிவராம் மற்றது ருத்ரகுமார் எல்லாம் நேரடியாக தலைவரை சந்திக்கிறவர்களாக இருந்தார்கள். தமிழ்நெட் ஜெயா தொடர்பில் எனக்கு இந்த காலத்தில் ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் வேறு போராளிகளிடமிருந்து அறிந்த தகவலின்படி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த வேர்கள் பிரணயத்துறை நேரடியாக அப்பொழுது பிரதி தலைவருக்கு தான் இந்த சமாதான நிலவரங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து திட்டம் பண்ணப்பட்டு தலைவருக்கு போற செய்தி எல்லாம் தலைவருக்கு போறதாக அப்ப இருந்தது. 90 இந்த வேர்கள் பிரணயத்துறை தேவையில்லை என்று சொல்லி அது ஒரு கலைக்கப்பட்ட நிலை வந்த போது தேவை என்று 91ஆம் ஆண்டு திருப்ப அதை கட்டமைத்த பொழுது தகவல்கள் உடனடியாக நேரடியாக தலைவருக்கு போற நிலைமையிலான் இருந்தது என்று சொன்னா, அப்ப பிரணயத்துறை பொட்டமானுக்குள்ள போட்டுது. இவர் தம் மக்கள் விடுதலை மக்கள் முன்னணிக்கு பிரதி தலைவராக இருந்த காரணத்தினால 91ஆம் ஆண்டு அதை மீள கட்டமைச்சு அதுல வந்தவர்களை இணைச்சு அந்த செயற்பாட்டைக்கு பாவரசன் என்ற பைப்பை தலைவருடைய நேரடி தொடர்பாளராக நிறுத்தி விட்டுட்டு அவர் அதுல இருந்து மாத்தியா விலத்தி விட்டார். அதுக்கு பிறகு நேரடியா தலைவருக்கு தான் அந்த தகவல்கள் போகும். ஆனால் என்ன நான் சொல்ல வர்றேன் என்றால், நீங்கள் அனுப்புற எல்லா விஷயத்தையும் பார்த்து படித்து ஆராய்ஞ்சு முடிவெடுத்து செயல்படுத்துறதுக்கு இவர்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்தவில்லை. இவர்கள் ஒரு மிகப்பெரிய சவால்களின் மத்தியில் ஒரு போராட்ட இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார். அதனால இந்த பெரிய ஒரு கட்டு தகவல் கொத்துண்டு இவ்வளவு விஷயம்தான் தலைவருக்கு போச்சு. 100 விஷயங்கள் மேசையில கிடக்கும், ஒரு நாளைக்கு பாக்குறது. இந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் இங்கால அவசர பிரச்சனைகள், அவசர பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதா இதற்கு தீர்வு சொல்றதா அந்த குழப்பங்கள் இருக்கு. அதனால இயக்கத்துல தலைவருடைய பணிகள் பல பிரித்து தளபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த வகையில பொட்டம்மான் போன்றவர்களுக்கு எல்லாம் சில பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. வழங்குதானே? அதனால இந்த கருணாவை துரோகி ஆக்கியவர் தமிழ்நெட் ஜெயா. இந்த தமிழ்நெட் ஜெயாவை வைத்து கருணாவை துரோகி ஆக்கியது சிங்கப்பூரில் சேர்ந்து செயற்படும் இலங்கை அரசாங்கத்தினுடைய புலனாய்வு திங்க் டேங்கான ரொகான் குணரத்ன என்றவருடைய தலைமையில் இயங்குகின்ற அவர்கள் தான் அதுக்கு காரணம் என்று சொல்றார்கள். ஏனென்றா தமிழ் புத்திஜீவிகள் சமூகத்தினுடைய கருத்துக்களை அறியும் ஒரு செயல் திட்டத்தை இந்த தமிழ்நெட் ஜெயாவுக்கூடாக விடுதலை புலிகள் இயக்கம் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தது. அப்படி அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் இப்ப நாங்கள் வேர்கள் பிரணயத்துறை இதை செய்தது. வேர்கள் பிரணயத்துறைக்கு 6 இல்லை. இப்ப சமகால பார்வையை பற்றி ஜெயபாலன் எழுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் வாங்குவோம். நீங்க என்னதான் சொல்றீங்கன்றதை நாங்கள் அறிவோம். நீங்க சொல்றது இருக்கிற சரிபுலி என்றதை பகுப்பாய்வு செய்வோம். நீங்க சரியானவராக இருந்தால் உங்களிடம் சில கேள்விகளை வைப்போம், அல்லது உங்களிடம் சில கேள்விகளை வச்சு மேலதிக பதில்களை மேலதிக கருத்துக்களை பெற்றுக் கொள்ள விரும்புவோம். இந்த வேலை பிற்காலத்துல இந்த தமிழீழ புலனாய்வுத்துறையாக விடுதலை புலிகள் புலனாய்வுத்துறையினுடைய பொட்டமானர்களை இருந்த பிரிவும் செய்திருக்கிறார். இதில் ஒருவராக செயற்பட்ட இந்த ஜெயா என்ற தமிழ்நெட் ஜெயா தமிழீழ புலனாய்வுத்துறைக்கு தெரியாமல் நேரடியாக தலைவர் பிரபாகரனோடு தொடர்புகளை ஏற்படுத்தி செயற்படக்கூடிய ஒரு நிலை இருந்ததனாலதான் அவர் இந்த ஒஸ்லோ உடன்படிக்கை ஒஸ்லோ உடன்படிக்கையை உண்மையா இவர்கள் தொடர்ந்திருப்பார்களாக இருந்தால் தமிழர்களுடைய கோரிக்கைக்கு ஒரு வலுவான தீர்வு ஒன்றை இந்த உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து பெற்றுக் கொடுக்கிற ஒரு நிலை ஒன்று இருந்தது என்றுதான் சொல்லப்படுகிறது. அதுல புலிகளை அழிக்கிறதுக்கான நயவஞ்சக திட்டம் ஒன்றும் அப்பொழுது இருக்கவில்லை. அதாவது புலிகள் இதிலிருந்து வெளியே போனதுக்கு பிறகு கருணாவை துரோகியாகின பிறகு உலக நாடுகள் சேர்ந்து புலிகளை இதுக்கு மேல விட்டு வைக்க முடியாது என்று அழிக்கிற ஆபரேஷன் பேகன் என்ற அந்த திட்டத்தை கையில் எடுத்தார்களே தவிர அதை எடுத்து தமிழ் செல்வரிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஒஸ்லோ உடன்படிக்கை தோல்வி அடைந்ததுக்கு தமிழ்நெட் ஜெயாதான் காரணம் என்று சொல்றீங்களா? ரொகான் குணரத்ன தான் இதன் உண்மையான சூத்திரதாரி. 1999 இந்த தமிழ்நெட் ஜெயா ரொகான் குணரத்னனுடைய நிகழ்ச்சிகளுக்குள் செயற்படுகிறார் என்று விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறையின் முக்கியஸ்தர்கள் கூறுகிறார்கள். அதாவது தமிழீழ புலனாய்வுத்துறையின் முக்கியஸ்தர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்றார்கள் என்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறைனா பொட்டம்மானுடைய தலைமையிலான புலனாய்வுத்துறை, தலைமையில் இருந்த புலனாய்வுத்துறை சொல்லுது. இப்ப எங்களுக்கு நாங்கள் இது ஒரு பாரிய தமிழ்நெட் ஜெயாவை நான் நேரடியாக சந்திச்சது அல்ல, எனக்கும் தெரியாது. தமிழ்நெட் ஜெயா ஈரோஸ் அருண்குமாரோட அவர் மேற்கொண்ட பல நேர்காணல்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் அறிந்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனிதராகத்தான் எனக்கு தெரியும். விடுதலை புலிகளோட எனக்கு உடன்பாடு இல்லாட்டிலும் விடுதலை புலிகளுக்குள்ள ஒரு அரசியல் தெளிவுள்ள ஒரு மனிதராகத்தான் நான் தமிழ்நெட் ஜெயாவை பார்க்கிறேன். ஆனா நீங்கள் வைக்கிற இந்த குற்றச்சாட்டு மிக பாரிய குற்றச்சாட்டு.
இது வந்து எந்த அடிப்படையில நீங்கள் இதை சொல்றீங்க? இந்த குற்றச்சாட்டு என்னுடைய குற்றச்சாட்டு அல்ல. கருணா எப்படி ஒரு இரவுக்குள் துரோகி ஆகினார்? அதாவது இங்க கையெழுத்து வைக்க சொல்லி சொன்னதுக்கு பிறகு கருணா எப்படி துரோகி ஆகினார்? இப்ப நீங்கள் என்ன சட்டமன்றம் கேட்டிருந்தீர்கள். கருணாநிதி ஒரு காணொலியை நான் பார்த்திருந்தேன். 24 வருஷம் இயக்கத்தில் இருந்த நான் விடுதலை புலிகளோட அவரை கருணா சொல்றார். அப்படி நான் அவ்வளவு மோசமான ஆளாண்டால் விடுதலை புலிகளுடைய கட்டமைப்புகள் என்ன கண்மூடி கொண்டிருந்தான். அதுதான் உண்மை. அதாவது கருணா வந்து இந்த உடன்படிக்கையில் கையெழுத்து வைக்க சொன்னதன் மூலம் இயக்கத்தை கொண்டு போய் ஒரு வலைக்குள் விழுத்தி விட்டார். ஆகவே இனி தமிழர்களுக்கு எந்த தீர்வும் கிடையாது. இந்தியாவுடைய அழுத்தத்தை ஏற்று இந்த இலங்கை இந்திய உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஒரு தீர்வு தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை வாங்குவதற்காகவா இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவீர்கள் என்ற அளவில் தலைவர் பிரபாகரனுக்கு தமிழ்நெட்டியா ஒரு செய்தியை சொன்னதாகவும், அதாவது விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக தனித்தமிழீழம் அமைக்கணும் என்ற கோஷத்தில்தான் தமிழ்நெட்டியா பயணிச்சாருன்னு சொல்றீங்களா? அதான் சொல்றாங்க. அப்படி பயணிக்கும்படி இவர்களுக்கு, அதாவது இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையை நீங்கள் தொடருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு அப்பாலே ஒரு தீர்வும் கிடைக்க போறதில்லை. இது ஒஸ்லோ இந்த நோர்வே உங்களை கொண்ட சிக்கலில் மாட்டி விடுகிறது என்று சொல்லி என்ற தகவலை கொடுத்து, அதாவது பொய்யாக தகவலை கொடுத்து இந்த பேச்சுவார்த்தையை உடைத்து இவர்களை சர்வதேசத்துக்கு முன்னால் பயங்கரவாத இயக்கமாக நிலைநிறுத்துவதற்கு ரொகான் குணரத்ன வகுத்த திட்டத்தை அமல்படுத்தியவர் ஜெயாண்டு சொல்லி விடுதலை தமிழ்ல தேசிய புலனாய்வுத்துறையை சேர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் முக்கியஸ்தர். இதுல நீங்கள் நிதானமா சொல்லணும். என்றால் தமிழ்நெட் ஜெயா வந்து இதுவரைக்கும் யாராலும் எந்த குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்பட்டதா நான் அறியல. அவர் ஒரு நல்ல மனிதராகத்தான் அறியப்பட்டிருக்கிறார். விடுதலை புலிகள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் நேசம் கொண்ட ஒருவராகத்தான் அறியப்பட்டிருக்கிறார். நீங்கள் இப்ப வைக்கிற குற்றச்சாட்டு மிக பாரதூரமான குற்றச்சாட்டு. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் கூட இந்த செய்திகள் அறிஞ்சதுக்கு பிறகு அவருடைய பெயரையும் பயன்படுத்தி கட்டுரை கூட எழுதியிருக்கிறேன். அவர் என்னுடன் நேரடியாக கூப்பிட்டுக்கிட்டா நான் அவருக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கும் அவரை சந்திச்சு பேசுவதற்கும் நான் தயாராக. இப்ப மில்லமதிய துரோகி என்று சொன்னவர்களும் உண்டு, கொலை செய்வோம் எழுந்தமானமாக துரோகி என்று முள்ளமதியை சொல்றது போலத்தான் இந்த தமிழ்நெட்டியா மீதும் இந்த தாக்குதல். என்ன நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு அலிகேஷன் உண்டு இந்த தமிழ்நெட் ஜெயா மீது முன்வைக்கப்படுது. இதே நேரம் தமிழ்நெட் ஜெயா மீது இப்ப அலிகேஷன் வைக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? தமிழ்நெட் ஜெயா தற்பொழுது இருக்கிற தமிழ் தேசிய தலைமைகளை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். அண்மையில சைக்கிள் கூட்டமைப்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் மிக மோசமாக விமர்சிச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் அவர் தாக்கப்படுறாரா? இப்ப அதாவது இந்த தமிழர் அரசியல் முற்று முழுதாக தோல்வி கண்டதும் 2009 செப்டம்பர்ல விடுதலை புலிகள் மக்கள் முன்னியை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தது நான் தான். அது நான் மறைக்கல. அந்த முயற்சி எடுத்து இலங்கை தேர்தல் திணைக்களத்தோடு தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் பரிந்துரைப்பின்படி நாங்கள் தொடர்ந்து அதை செய்வதற்கு முற்பட்ட பொழுது உடனடியாக அதை தேர்தல் டாப்பில் இருந்து அகற்றி இருந்தது இலங்கை அரசாங்கம். ஏனென்றால் அவர்கள் அந்த அறிக்கைகளை சரியாக சமர்ப்பிக்கல சொல்லி அதை நீக்கி விட்டார்கள். இப்பொழுது அதை யார் ஒரு தென்னிலங்கையில் இருக்கிறார் ஒரு தமிழ் பெண் அந்த கட்சியை பதிவு செய்து வச்சுக்கிறான்னு கூட எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நெட் ஜெயா மீது வைக்கப்படுகின்ற இந்த அலிகேஷனுக்கு அவர் பொது வழியில் வந்து பதில் சொல்லலாம். அண்மையில இப்ப அவர் பற்றி நான் ஒரு புரிதல் வந்ததுன்னு சொல்லி சொன்னால், அண்மையில இந்த ஆண்டு தமிழருக்கு கட்டுரை எழுதி கொண்டிருந்த எங்களுடைய சிவராமண்ண வந்து சிவராமண்ண தொடர்பில் வந்து ஜெயா ஒரு வசனத்தை குறிப்பிட்டிருந்தார். அது எனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னு சொல்லி சொன்னால், ஜெயா அதாவது தராக்கி சிவராமே நீ கனடாவுக்கு போகணும்னு சொல்லி தலைவர் சந்திச்ச பொழுது சொன்னது. சிவராமே எனக்கு சொன்னது, தலைவர் என்ன உங்க வர நீ நிக்கிறதுக்கு வர சொல்றார், நான் உங்க வந்திருந்த என்ன செய்யறது, இங்கே இருந்தால்தான் நாங்கள் எங்களுக்கு எதிராக என்னென்ன அலிகேஷன்கள் வருது, என்னென்ன புறப்பகண்டாக்கள் பண்றார்கள், என்ன செய்ய போறார்கள், என்ன ராஜதந்திர நகர்வுகள் போகுதுன்றதெல்லாம் நாங்கள் அறிஞ்சு இயக்கத்துக்கு சொல்ல முடியும். என்னுடைய பணியை நான் செய்யறேன்டாப்பா, நான் சொல்றதை கேளுங்கோ, அதை நடைமுறைப்படுத்தும் கொண்டு நான் யாரையும் நிர்பந்திக்க இல்லை. இப்ப நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன், நான் அறியறத சொல்றேன், எழுதக்கூடியதை பப்ளிக்ல எழுதுறேன், எழுத முடியாததை நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்னுடைய ஒரு ஊடக பணியாக இருக்கு. எனக்கு சந்திரிக்காவும் நட்பு தான், ராணுவ தளபதிகளும் நண்பர்கள் தான், பல ராஜதந்திரிகளோடும் தொடர்பு இருக்கிறதால இந்த ஈழ போராட்டத்திற்கு என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். தலைவர் வந்து உனக்கு ஆபத்து இருக்கு, நீ உடனடியாக நாட்டை விட்டு போய் கனடால இருந்து சொல்றார். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. பல போராளிகள் இங்க இருந்து போராடி வீரச்சாவடையும் போது நான் கோலையா உடவணுமான்னு தலைவரை கேட்டேன். தலைவர் சரி அப்பா அது உங்களோட விருப்பம், நீங்க உங்களோட பணியை சிறப்பா செய்யுங்கன்னு சொல்லி போட்டு விட்டாருன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தை தமிழ்நெட் ஜெயா அண்மையில் சொன்னார். தமிழ்நெட் ஜெயாவுக்கும் தராக்கி சிவராமுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது இதுல இருந்து நன்றாக தெரிய வரும். கருணா பயணித்திருக்கிறார்கள், தமிழ்நெட் ஜெயாவும் தராக்கி சிவராமும் சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள். அதனால இதுக்கு பதில்கள் இப்ப நாங்க ஒழிச்சு மறைச்சு கதைக்கிறது தானே ஜெயபாலன். நாங்கள் தமிழ்நெட் ஜெயா என்ற ஜெயச்சந்திரன் மீதான வைக்கப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டு தொடர்கள் அவர் வந்து பதில் சொன்னா பிரச்சனை முடிஞ்சது.
இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது என்ன என் மீது தவறாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அல்லது முல்லைவதி போன்றவர்களுக்கு தவறான தகவல்கள் வழங்கப்படுகிறது சொல்லிவிட்டா பிரச்சனை முடிச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா இவர் தான் தலைவரை குழப்பினார் என்றும் இதனால் எங்க பாக்குறோம். ஒரு விஷயம் இது இப்ப என்னடா தமிழ்நெட் தொடர்புல வர ஒரு விஷயத்த வேணும்னா நான் ஒரு விஷயம் சிலவிட உண்மையாயிருக்கலாம். ஏனென்றால் அவர் இன்றைக்கும் இலங்கை ஒரு கூட்டாட்சிக்குள்ள வரணும் என்று சொல்லக்கூடிய அவர் சமஷ்டியை கூட ஏற்றுக்கொள்ள இலங்கை சுயாட்சிக்குள்ள வரணும் கூட்டாட்சிக்குள்ள வரணும் என்று சொல்றாரு. கஜேந்திரகுமார் இந்த கூட்டாட்சி என்றதெல்லாம் பேய் காட்டின கதை. கஜேந்திரகுமார் 6வது திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு போட்டார், பிரிவினையை கைவிட்டுட்டார் என்றுதான் தமிழ்நெட் குற்றம் சாட்டுறார். இதே விஷயத்தை அவர் அன்றைக்கு சொல்லிக்கலாம். ஆனா அவர் ருஹான் குணரட்னாவோட தொடர்பு வச்சுக்கிறார் என்று சொல்றதுக்கு என் மீது கூட இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவர் சொல்லலாம், சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அது எந்த அதிகத்திலையும் யாரும் யார்கிட்டையும் சொல்லி விட்டு போனா இப்ப எங்களை டேமேஜ் படுத்துறதுக்காகவும் இதை சொல்லலாம். அதை நான் சொல்ல வரையில்லை. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இப்ப கொள்ளையத்துறை சம்பந்தப்பட்டவர்களால முன்வைக்கப்படுகிறது. இது உண்மையான தகவல் தான் என்ற மாதிரி அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் பொதுவெளியில கதைக்கிறோம், நாங்கள் இதை கதைக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப என்னன்னா நான் தமிழ்நாட்டியாவை இந்த விஷயத்துல குற்றவாளி என்று சொல்லி நான் நிறுவி கூறவில்லை. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் வைக்கப்படுகிறது. தலைவருக்கும் இவருக்கும் இருந்த நேரடி தொடர்புகளால் இவர்களை போன்றவர்களின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டு தலைவர் செயல்படுறார் என்று சொல்லி ஒட்டம்மான் தரப்பு கோவப்படுவதாகவும் இந்த கருணாவை பிரிந்து செல்வதாக அறிவிக்கும்படி சொன்னவர் சிவராம் தான் என்றும், அதனால் சிவராமை படுகொலை செய்தது விடுதலை புலிகளின் கொள்ளையத்துறை தான் என்றும் கூட கலைத்தார்கள். சிவராம படுகொலை செய்தது புளோட் அமைப்பினர் என்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் இந்த ஈழப் போராட்டத்தை சிதைக்கிறதுக்கும் இன்றைக்கு செயற்படுறவர்களை செயற்படாம முடக்கிறதுக்கும் இப்ப என்ன முடக்கிறது மாதிரி தமிழஜியாவை முடக்கலாம், யாரையும் தேவைப்படுறது கொஞ்சம் கடுமையா நிற்கிறவர்கள் எல்லாரையும் முடக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்ப அது உண்மையா பொய்யான்றாங்க அறியணும் என்றால் நாங்கள் அதை பொது வழிக்கு இழுத்து கொண்டதா தான் அறிய முடியும். அதான் நான் அதை கட்டுரையாயும் எழுதினான். இப்ப எழுதப்பட்ட கட்டுரை தமிழ்நெட்டியா இதுக்கான பதிலை சொல்லணும் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கேன்னு சொன்னா பொது வழியில் இருக்கிறார். அவர் தமிழ் மக்களுக்கான தமிழர்களின் அரசியல் விடுதலை தமிழர்களின் உரிமைக்கான தீர்வு என்னன்றது தொடர்பில் ஒரு காத்திரமான நிலைப்பாட்டை வலியுறுத்துகிறவர்கள் ஒருவராக தமிழர்ஜியா இருக்கு. எனக்கு தமிழர்ஜியாவை முன்பின் தெரியாது. நான் ஒரு கால் 2 நாளோட கதைச்சிருக்கிறேன். அவரை பற்றி எனக்கு ஒன்றும் உண்மையா தெரியாது. வெளியிலிருந்து வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் அது சார்ந்து நான் பல கேள்விகளையும் அவர்களிடம் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் அப்படி அதில் உண்மைதான் என்று சொல்றார்கள். சரி, உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் என்ன பொறுத்தவரையில எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவண்டு. இந்த தகவல்களை ஏற்றுக்கொள்ளுகிறது தலைவர் ஏற்றுக்கொள்ளாமே தவிர தலைவர் பிரபாகரன் இவர் சொன்னார் என்று சொல்லி கருணாவை நீ துரோகி ஆயிட்டான்னு சொல்லி சொன்னால் அதிலே அர்த்தம் இருக்காதுன்றது எனக்கு விளங்குது. இன்னொரு விடயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொண்ட இடம் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெகத் கஸ்பார் ஒரு பேட்டி எடுக்கிறார் தலைவர் பிரபாகர். இறுதியாக அவர் ஜெகத் கஸ்பாருக்கு வழங்கிய நேர்காணல் அதுதான். அதுல ஒரு கேள்வியை ஜெகத் கஸ்பார் கேட்கிறார். உங்களை இப்ப நான் கோபப்படுத்த வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு தலைவர் பிரபாகரன் சொல்றார், எங்களுடைய இனத்துக்கு எதிராக நீங்கள் ஏதாவது செய்து பாருங்கோ, அப்ப உங்களுக்கு தெரியும் எனக்கு எப்படி கோபம். இப்படியான உணர்வு தான் இவருடைய வலதுகரமாக இருந்து பிரதி தலைவராக செயற்பட்ட மாத்தியாவை துரோகி என்று கொண்டு போன பொழுதும் அவர் துரோகியாக நடத்துங்கள் என்ற நிலைப்பாட்டு எடுத்தார். கருணாவுக்கும் அதே நிலைப்பாட்டு எடுத்தார். கருணாவுக்கு பொது மன்னிப்பு அறிவித்தார். இப்ப கடைசியா தமிழ்நெட்டியாவையும் கூண்டில ஏற்றியாச்சு. எனவே நான் நினைக்கிறேன் நீண்ட ஒரு உரையாடல். நாங்கள் மீண்டும் தொடர்ந்து இது தொடர்பில் பேசுவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி முல்லமதி. நன்றி, நன்றி, வணக்கம்.